ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மேஜிக்கலான ஹேர் மாஸ்க்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளோட ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. மெயினாக இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். பாடி ஹீட் வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னாலே நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப சூடாகாது. ஸ்கேல்போட வேரில் வந்து முடி ஈஸியாக வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு முடியோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஹீட் பாடி இருக்கிறவங்க வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் இந்த ஹேர் மாஸ்க்கை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. கோல்டு பாடியாக இருக்கவங்க வாரத்துக்கு 1 நாள் யூஸ் பண்ணால் போதும். ஒருவேளை சைனஸ் ப்ராப்ளம், தலைவலி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு ஹேர் மாஸ்க் இது. ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பாடி இருக்கவங்க மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹீட் பாடியாக இருக்கிறவங்க ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. ரொம்ப ஈஸியாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது. பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் ஆயில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு கட்டு அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி அதில் பாதி அளவுக்கு இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். மீதி பாதியாக ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு கூடிய சீக்கிரம் அந்த ஆயில் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கே நல்ல குளிர்ச்சி, அது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறப்ப பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். கோல்டு பாடி இருக்கவங்க வந்து நமக்கு இது தேவையில்லை, நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஸ்கேல்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்கேல்பில் ஹீட் வந்து அளவுக்கு அதிகமாக ஆயிட்டாலும் ஹேர் ப்ராப்ளம்ஸ் நிறைய நமக்கு வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்குன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைமிங்கை கம்மி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பாடி ஹீட்டையும் ஸ்கேல்ப் ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரப்போ முடியோட அடர்த்தியும் நீளமும் நேச்சுரலாகவே அதிகரிக்கும். ரொம்ப சீக்கிரம் வந்து இந்த வெள்ளை முடி வர ப்ராப்ளம்லாம் வராது. மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கிறவங்க ஆயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சீக்கிரமே நான் வந்து ஆயில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நான் எடுத்து வச்சிருக்க பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர். மிளகுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நம்மளோட முடிக்கு தேவையானது மெயினாக விட்டமின் பி, விட்டமின் சி, பொட்டாசியம் இதெல்லாம் அதிக அளவில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்னஸ் ப்ராப்ளம், அதாவது முடி அதிக அளவில் கொட்டி சிலருக்கு வழுக்க விழுந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கூட புது முடி வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெப்பரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமாக இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப குளிர்ச்சி. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹீட்டான பொருள். அந்த குளிர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பெப்பர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த கருப்பு மிளகு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி. ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சும் வந்து சேம் காரணத்துக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன தான் முடி ஆல்ரெடி கொட்டி சொட்டை விழுற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல கூட புது முடி வளர வைக்கிறதுக்கான தன்மை வந்து ஜிஞ்சரில் இருக்குது. நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிக அளவில் இந்த இஞ்சியில் இருக்குது. இஞ்சி ஜூஸை வந்து நம்மளோட ஹேர் கேரில் ஆட் பண்ணிக்கிறப்ப நல்ல ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும். புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக கம்மி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் கூட நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப அந்த எரிச்சல் வந்து நமக்கு தெரியாது. இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு முடியோட வேரையும் தனித்தனியாக நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இஞ்சி வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நான் வந்து தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நமக்கு தேவையான பொருள் செக்கில் ஆடின நல்லெண்ணெய். நல்லெண்ணெயால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். ட்ரைனஸ் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்கேல்ப் ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கான தன்மை நல்லெண்ணெயில் இருக்குது. மெயினாக இந்த வெள்ளை முடி வந்து சீக்கிரமே சிலருக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்கவங்க நல்லெண்ணெயை தொடர்ந்து கோகோனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நல்லெண்ணெய் வந்து மெயினாக நம்மளோட முடிக்கு பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நமக்கே தெரியாமல். அந்த மாதிரி கெமிக்கலால் நம்மளோட ஹேர் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் ஒரு கைப்பிடியை விட அதிக அளவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சமாக ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அதாவது உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து எல்லா பொருளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கவோ இல்லை கம்மி பண்ணிக்கவோ செஞ்சுக்கலாம். கீரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் பெப்பர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த கீரையை அரைச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்படியே மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா சரியாக அரைப்படாது.
அவ்வளோதான். இஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். முக்கியமான விஷயம், தண்ணிலாம் எதுவுமே விடாதீங்க, அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பியூரான அந்த ஜூஸ் வந்து கிடைக்கும். தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ இதை நான் நல்லா அரைச்சிட்டேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஸ்கேல்ப்லையும் முடியிலையும் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பெனிஃபிட்டும் கம்ப்ளீட்டாக போய் நம்மளோட முடிக்கு சேரும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி விடாமல் அரைச்சதுக்கே அந்த கீரை நல்லா அரைஞ்சதும் அதுலேருந்து ஜூஸ் வந்து பிரிஞ்சு வரும். அதுவே போதுமான அளவுக்கு இருக்கும். அப்போ தான் அந்த பியூரான சத்தும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் தண்ணி ஆகிடும். அப்ளை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும். 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ஹீட் பாடியாக இருக்குது அப்படின்னா இதே அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், கோல்டு பாடி இருக்கிறவங்க டைமிங்கை தயவு செஞ்சு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமே யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக தலைவலி, ஃபீவர்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கிறது முக்கியம். ஸோ டைமிங்கை கம்மியாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் கூட அந்த ஆயில் மிக்ஸ் ஆகிடும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சுலாம் நிற்காது. இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக இந்த ஹேர் மாஸ்க் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி குளிர்ச்சியான பொருள். இதை நீங்கள் இன்னும் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு கூட உடம்பு முடியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு தலையில் லைட்டாக ஆயில் வச்சு ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுடுங்க. மார்னிங் எழுந்து இதை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களை ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக ஸ்கேல்ப்பை கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட முடியில் அப்ளை பண்ணுங்க. முடியில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஹேர் அவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்கும். மெயினாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எண்ணெய் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. அப்படியே வெறும் முடியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆயில் வச்சுட்டு ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறது. ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஷவர் கேப் இல்லைனா ஒரு கவர் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கோங்க. அது இன்னும் ஹேரை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டு பாடி இருக்கவங்க 15 மினிட்ஸில் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. நார்மலாக ஹீட் பாடி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் விட்டுட்டு மைல்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் இந்த ஹேர் மாஸ்க்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஷாம்பூ யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்மளோட ஹேரை ஹெல்த்தியாக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கோல்டு பாடியாக இருக்கவங்க 2 வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணால் போதும். ஹீட் பாடி இருக்கிறவங்க வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.